மரியாவும் ஜானும் ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருந்தாங்க. ஏன்னா ஜானுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சு. இவங்க நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாங்க. அவங்க யாருமே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது முடியாது, ஜான் எங்களால காப்பாற்ற முடியாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மரியாக்கு ரொம்ப கவலை, என்ன கடவுள் இருக்கிறாரா, நம்மள ஒண்ணுமே இப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு முறை ஒருத்தருங்க வந்து என்ன செய்தாங்கன்னா ஒரு வேதாகம வசனத்தை ஷேர் பண்ணாங்க. ஒரு புக் மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தாங்க. அதுல வந்து மத்தேயு 19:26 எழுதி இருந்தது. தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு. ஜானும் அவங்களும் சேர்ந்து தினமும் என்ன செய்தாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைச்சது. அந்த நேரத்துல அவங்க எதிர்பார்க்காத விதமாக மரியாவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு மெட்டில்டா அவங்க வந்தாங்க. அந்த பக்கம் வந்து என்னாச்சு, ஜானுக்கு உடம்பு சரியில்லையான்னு இவங்க வந்து இந்த ஹெர்பல் மெடிசன் பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க. உடனே அந்த கிராமத்துல போய் சில லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சாறு எடுத்து அவருக்கு கொடுத்து அவருக்கு கம்ப்ளீட்டா ரிகவரி ஆயிடுச்சு. அங்க பார்த்த டாக்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி ஒரு சுகமானாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மரியாக்கு அப்பதான் தோணுச்சு, தேவன் அவங்க ஃப்ரெண்டு மெட்டில்டாவை தான் என்ன செய்தாரு, அனுப்பி ஜானு குணமடைய வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜானுடைய உடல்நிலை வந்து பெரிய மாற்றம் அடைஞ்சது, வேகமாக குணமடைந்தார். ஒரு நடமாடும் டெஸ்டிமனியா என்ன செய்தாரு, அவர் வாழ்ந்தாரு. இத பார்த்த கிராம மக்கள் என்ன செய்தாங்க, விசுவாசத்துல கண்டிப்பா நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாருன்ட்டு நிறைய பேர் என்ன செய்தாங்களாம், கடவுளை ஏத்துக்கிட்டாங்களாம். நீங்களும் இருளான நேரங்களில விசுவாசம் குறைஞ்சு போயிடாதீங்க. கடவுள் கண்டிப்பா என்ன செய்வாரு, உங்களுடைய ஜெபத்தை கேட்பாரு. என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் என்ன செய்யுங்க, ஜெபத்துல வைங்க. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் தருவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.